கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு தலைவர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இவருக்கு விருது வழங்கக்கூடாது என்று எதிர்க்கும் ஒரு பிரிவினருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரபல கர்நாடக இசை பாடகர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு இந்த ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதை சென்னை சங்கீத அகாடமி அறிவித்துள்ளது. ஆனால் இவர் பெரியாரின் கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதோடு கர்நாடக இசை கலைஞர்களை புண்படுத்தியவர் என்று சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். டி.எம். கிருஷ்ணாவுக்கு விருது வழங்குவதை சாடியுள்ளதோடு அவரது தலைமையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள இசை விழாவை புறக்கணிக்கப் போவதாக பிரபல பாடகர்களான ரஞ்சனி, காயத்ரி சகோதரிகள் சென்னை மியூசிக் அகாடமிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த கடிதத்தை கடுமையாக விமர்சித்துள்ள சென்னை மியூசிக் அகாடமி தலைவர் முரளி, இக்கடிதம் அவதூறு செய்யும் விதத்திலும் அநாகரிகமான முறையிலும் உள்ளதாக பதில் கடிதம் எழுதியுள்ளார். திறமையின் அடிப்படையிலேயே டி.எம். கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கப்படுகிறது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். கர்நாடக இசையை உழைக்கும் மக்களிடம் கொண்டு சென்ற டி.எம். கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக ஜனநாயக சக்திகள் குரல் எழுப்ப வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். அவருக்கு விருது வழங்குவது பொருத்தமானது என்று அவர் பாராட்டியுள்ளார். ஆனால் டி.எம். கிருஷ்ணா தர்மத்தை அழிக்கும், இந்த தேசத்தை உடைக்கும் சக்திகளுடன் உள்ளார் என்று தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு சாடியுள்ளார். ஸ்ரீதர் வேம்புவின் கருத்தை அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் கண்டித்துள்ளார். டி.எம். கிருஷ்ணாவுக்கு கனிமொழி எம்பியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். டி.எம். கிருஷ்ணா கர்நாடக சபாக்களில் பிராமணர்களின் ஆதிக்கம் இருக்கிறது என்று வெளிப்படையாக சொன்னதால் எதிர்ப்புக்கு ஆளாகியுள்ளார் என்று இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.